பாத்தீங்கன்னா வளங்களை அள்ளி தரக்கூடிய வலம்புரி சங்கு. ஸோ கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் பொழுது லட்சுமி தேவி மட்டும் வெளியே வரல, அந்த லட்சுமி தேவி கூட சேர்ந்து நிறைய பொருட்கள் வந்துச்சு. வலம்புரி இடம்புரி இருக்கு, ஆனா நிறைய இடத்துங்கள்ல வலம்புரின்றதை மெயினா வைப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ நான் கீழே ஒரு கிளாத் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, எல்லா வீட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூஜை அறைன்னு சொன்னோம்னா உடனே ஒரு பேப்பர் ஒன்று மடிச்சு போட்டுருவாங்க. ஆமா, அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வரும், அதை வாங்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை போடக்கூடாது. எதனால போடக்கூடாதுன்னா அதில் நல்ல செய்திகளும் வரும், கெட்ட செய்திகளும் வரும். ஸோ அந்த செய்திகள் நான் என்ன சொன்னேன், கடவுள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவே இது ப்ரூவ்டு. ஸோ நம்ம எதுவா நினைக்கிறோமோ, எதுவா ஆகணும் ஆசைப்படுமோ அதுவா ஆகணும். ஒரு கோவிலும் சரி, ஒரு வீட்லையும் சரி, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு எதிர்மறையான விஷயங்கள் டைப்பா இருக்கு. இல்லை ஒரு இறந்தவரோட போட்டோ போட்டு ஒரு விபத்தான ஒரு இதுவெல்லாம் இருக்கும். இல்லை இருக்கிறத போடுறதோட இந்த மாதிரி சிகப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, வெல்வெட், பியூர் வெல்வெட் இது. ஸோ இது வந்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னமும் பூர்ண கலசமும் இருக்கும்.